நீர்நிலைகளில் கழிவுநீரை வெளியேற்றும் லாரிகளின் அனுமதி சீட்டு ரத்து. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. அரியலூர் விக்கிரமங்கலத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு. 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி. ராமநாதபுரத்தில் மாசிக்களரி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள். புதுவையில் பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தொடக்க நிலையிலேயே கண்டறிய ஏற்பாடு. மாணவர்களின் மருத்துவ குறிப்புகளை இணையத்தில் பதிவேற்றும் திட்டம் தொடக்கம். கோடை காலத்தில் பறவைகளின் தாகத்தை தணிக்க பிரத்யேக தண்ணீர் குடுவைகள். இளைஞர்களின் முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வழக்கமான கொண்டாட்டங்களுடன் விமர்சையாக நடத்த திட்டம். மேகமலை வனப்பகுதியில் விவசாயம் மேற்கொள்ள அனுமதிக்க கோரி போராடிய விவசாயிகள். பெண்கள் உட்பட 105 பேர் போலீசாரால் கைது. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்று குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 33 மீனவர்கள் சீஷெல்ஸ் தீவு அதிகாரிகளால் கைது. மீனவர்களை விடுதலை செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க குடும்பத்தினர் வேண்டுகோள். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உயிரிழப்பு. வனத்துறை கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. அரூர் வார சந்தையில் கால்நடைகள் விற்பனை குறைவு. வரத்து குறைவால் விலை உயர்வு. திருவள்ளூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து கொள்ளையடித்த 12 பேர் கைது. கொள்ளையர்களிடமிருந்து 44 சவரன் நகை, 1 லட்சம் பணம் பறிமுதல். ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் தொழிற்சாலையில் சூரிய மின் உற்பத்திக்கான கண்ணாடி தகடுகள் தயாரிக்கும் திட்டம். முதலமைச்சர் தொடங்கி வைப்பு. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் ஜப்பான் ராணுவங்களுக்கு இடையில் தர்மா கார்டியன் 2022 என்ற பெயரில் கூட்டு ராணுவ பயிற்சி கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. ஸ்மார்ட் போன் இல்லாதவர்களும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய ஏதுவாக 123 பே என்கிற புதிய சேவையை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுத வயது உச்சவரம்பு இல்லை என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட விரைந்து அனுமதி வழங்க கோரி பிரதமர் மோடிக்கு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தங்கள் நாட்டு குடிமக்களை உக்ரைனிலிருந்து மீட்டதற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்.
கீவ் நகரில் சிக்கியிருந்த பாகிஸ்தான் மாணவி இந்திய மீட்புப் படையால் மீட்கப்பட்டு சொந்த நாடு திரும்பிய நிலையில் இந்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். நேட்டோவில் உக்ரைனை இணைத்துக் கொள்ளுங்கள் என இனி கெஞ்சப் போவது இல்லை என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தடை விதித்துள்ளார். உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்குவது குறித்து செலன்ஸ்கியிடம் ஆலோசித்ததாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகள் பல ரஷ்யா மீது தடைகளை விதித்து வரும் நிலையில் ரஷ்யாவிலிருந்து மெக்டொனால்ட், பெப்சி, கொக்கோகோலா உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா விமான தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று அரசு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவை பயங்கரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா முதலிடம் வகிக்கிறார். கோடை காலத்தில் பறவைகளின் தாகத்தை தணிப்பதற்காக சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சி வரவேற்பை பெற்றுள்ளது. பறவைகளின் தாகத்தை தணிக்க சேலம் சேவகன் அறக்கட்டளை அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் தாங்களே பிரத்யேகமாக தண்ணீர் குடுவைகளை தயாரித்து வருகின்றனர். முதற்கட்டமாக தாங்கள் தயாரித்த குடுவைகளை சேலம் மாநகர பகுதிகளில் உள்ள மரங்களில் கட்டினர். மேலும் தொடர்ந்து குடுவைகளை கண்காணித்து தண்ணீர் நிரப்ப திட்டமிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் கழுகு ஊரணி வேட்டை முனியப்பசாமி கோவில் மாசி களரி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15 காளைகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு ரொக்கப்பணம், அண்டா, குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுகளும், இதேபோன்று பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் விழா கமிட்டி சார்பில் வழங்கப்பட்டது. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற குமரி மாவட்ட மீனவர்கள் 33 பேர் சீஷெல்ஸ் தீவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறை, சின்னத்துறையைச் சேர்ந்த 33 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். பலத்த காற்று வீசியதால் மீனவர்கள் திசை மாறி சென்றதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் சீஷெல்ஸ் படையினர் மீனவர்களை பிடித்து கேப்டன்களை காவல் நிலையத்திலும் மற்ற 30 மீனவர்களை விசை படகுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச மீனவர் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை வனப்பகுதியிலிருந்து தங்களை வெளியேற்றக்கூடாது என்றும் மீண்டும் விவசாய பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட விவசாயிகள் 105 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை, தும்மக்குண்டு ஆகிய கிராம பஞ்சாயத்தில் 38 மலை கிராமங்கள் உள்ளன. இப்பகுதி கடந்த 2021ஆம் ஆண்டு மேகமலை புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதால் இப்பகுதியில் விவசாயம் செய்ய தடை விதித்த வனத்துறை இவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறது. கடமலை குண்டு பேருந்து நிலையம் முன்பாக கூடிய பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்
ஒகேனக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் உணவு சங்கிலியில் ஏற்பட்ட மாற்றத்தால் 30க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உயிரிழந்து விட்டதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதனை வனத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என வனவிலங்கு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்குள்ள வனப்பகுதிகளில் அதிக அளவு வெளிநாட்டு வகை மரங்கள் ஆக்கிரமித்து உள்ளதாலும் மரங்கள் வெட்டப்படுவதாலும் உணவுக்கு வழியின்றி காட்டெருமைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு படையெடுக்கின்றன. அவ்வாறு வரும் எருமைகள் கிணற்றில் விழுந்தும் வாகனங்களில் அடிபட்டும் வேலிகளில் சிக்கியும் சமீப காலமாக உயிரிழந்து வருகின்றன. எனவே காட்டெருமைகளின் எண்ணிக்கையை கண்காணித்து உயிரிழப்பை தடுக்க வனத்துறைக்கு வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் முதன்முறையாக புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களின் சுகாதார குறிப்புகள் பதிவு செய்யும் இணைய சேவையை ஆளுநர் தமிழிசை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்றனர். குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை விரைவாக கண்டறிய இந்த முறை பெரிதும் உதவியாக இருக்கும் என மருத்துவரும் ஆளுநருமான தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது தெரிவித்தார். குழந்தைங்களுக்கு இப்படி டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்ட்ல தானோ ப்ராப்ளம் இருக்குதா, இல்லைன்னா அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா, இல்லைன்னா பார்வை குறைபாடு இருக்கிறதா, கேட்கும் திறன் குறைபாடு இருக்கிறதா, இதெல்லாம் சீக்கிரமே கண்டுபிடிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சரி செய்ய முடியும். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். அது புதுச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனை பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது. கல்வி, மருத்துவம், விளையாட்டு, அரசு பணி, தொழில் முனைவோர், சமூக செயல்பாடு மற்றும் கிராமிய கலைகளான சிலம்பம், பறை, சிற்பம் என பல்வேறு துறைகளில் சிறந்து செயல்படும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சாயல் அமைப்பு சார்பாக விருது சான்றிதழ் வழங்கும் விழா கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண்கள் பறை இசைத்து சிலம்பம் சுற்றி அசத்தினர். உக்ரைன் நாட்டிலிருந்து தமிழகம் திரும்பிய மாணவர்களுக்கு 24 மணி நேரம் செயல்படும் கட்டணமில்லா அழைப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. போர் சூழலால் படிப்பை பாதியிலேயே விட்ட மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கும் விதமாக இந்த இலவச சேவை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிலிருந்து தமிழகத்திற்கு இதுவரை 1456 மாணவர்கள் திரும்பியுள்ளதாகவும் அதில் 200 மாணவர்கள் தூதரகம் உதவியின்றி தாயகம் திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொருத்தரும் இங்கே 20 மனநல ஆலோசகர், ஒவ்வொரு 1456 பேர் ஏதோ அரசு மூலமாக வந்த அவங்களோட ஒவ்வொரு தொலைபேசி எண்ணை வச்சு நேரடியாக இன்னைக்கு பார்த்துருப்பீங்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து மதுரை மாணவர் சந்திச்சார். இப்போ நாங்கள் இவங்க நேரடியாக வந்து இவங்களோட பேரண்ட்ஸோட பேசுகிறோம். அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, என்ன சவால்கள், அதுக்கப்புறம் செட்டில் ஆன பிறகு சில இன்னும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதை எல்லாமே அட்ரஸ் பண்ணி எது நம்மளால் முடியுமோ உடனடியாக செய்யுது, எது வந்து நம்ம ஒன்றிய அரசுக்கோ என்எம்சிக்கு உட்பட்டதோ அவங்க மூலமாக செய்யுது, இன்பிட்வீன் பீரியட் எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ்க்காக இது தொடங்கப்பட்டது. உக்ரைனில் இருந்து தமிழகம் திரும்பியுள்ள மாணவர்கள் மனநல ஆலோசனை வழங்கும் விதமாக 104 மனநல ஆலோசனை மையத்தில் 20 மனநல மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் 1456 பேரோட மாவட்ட வாரியா நமக்கு தொலைபேசி எண்களோட கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம இந்த சிறப்பு 20 மனநல ஆலோசகர்கள் மூலமா முதல் கட்டமா பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இது வந்து நடைபெறும். அவங்களுக்கு என்ன மாதிரி வேற சந்தேகங்கள் இருந்தாலும் இது 24 மணி நேர கால் சென்டர் தான் ஏற்கனவே இங்க. அதனால வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்க வந்து கேட்டுக்கிடலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க சம்பந்தப்பட்ட துறையோட கோஆர்டினேட் பண்ணி கொடுப்போம். போர் சூழலில் பயண சிக்கல்கள், எதிர்காலம் குறித்த கேள்வி போன்றவற்றிற்கு பதில் இல்லாமல் இருக்கும் மாணவர்களுக்கு 104 மன ஆலோசனை மையம் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலி இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிற அப்ரைட்னஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஹாஃபில் விட்டுட்டோமா அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் யுக்ரைன் கவர்மெண்ட் வந்து சொல்லணும். இனிமேல் அவங்க கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இனிமேல் எங்களுக்கு காலேஜஸ் என்ன மூவ் ஆக போகுது, எங்களுக்கு இது வரைக்கும் எஸ்டர்டே வரைக்கும் எங்களுக்கு வந்த நியூஸ் 1 மந்த் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் எங்களோட இதுபடி இதுக்கப்புறம் யுக்ரைனில் எப்படி திரும்பி போகிறதுங்கிறது வந்து இட்ஸ் கொஞ்சம் இதான விஷயம் தானே. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிட்டர்ன் போய் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயுமே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிற பயம் இருக்குது.
விருதுநகரில் 10 வயது சிறுமி ராஜஸ்ரீ டயர் நடுவில் உடம்பை வில்லாய் வளைத்து சமகால உருட்டல் முறையில் 100 மீட்டர் வரை லகுவ ஜராசனம் மற்றும் கண்ட பரண்டாசனத்தை இணைத்து செய்து உலக சாதனை படைத்துள்ளார். 6ஆம் வகுப்பு பயின்று வரும் ராஜஸ்ரீ கடந்த 5 வருடங்களாக யோகா பள்ளியில் பயிற்சி பெற்று வருகிறார். இவர் உலக சாதனை படைக்க வேண்டும் என ஆர்வம் கொண்டு கடந்த 7 மாதங்களாக அதற்கான பயிற்சி பெற்றார். லகுவ ஜராசனம் மற்றும் கண்ட பரண்டாசனத்தை ஒன்றிணைத்து இவர் செய்த சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளது. நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மேற்பார்வையாளர்கள் சிறுமி செய்த சாதனையை பாராட்டி சான்றிதழும் பதக்கமும் வழங்கினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசந்த காலம் தொடங்கியுள்ள நிலையில் வசந்த கால பூக்களான நீலகிரி மலர்கள், கொன்றை மலர்கள், வேங்கை மலர்கள், ஈழத்தளரி மலர்கள் என பல்வேறு வகையிலான மலர்கள் கொத்து கொத்தாக பூக்க துவங்கியுள்ளன. இதனால் மலைத்தேன் பருவமும் களை கட்டத் தொடங்கியுள்ளது. மேலும் பல்வேறு வகையிலான வனக்குருவிகள் கூடுகள் கட்டி முட்டைகள் இட்டு குஞ்சு பொரிக்கும் காட்சிகள் பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விளாமுண்டி வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் தொட்டம்பாளையம் கிராமத்திற்குள் புகுந்து விவசாயி பன்னீர்செல்வம் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் வாழை மரங்களை சேதப்படுத்தினர். இதனை கண்ட அப்பகுதி விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்து யானைகளை விரட்டினர். எனவே வனத்திலிருந்து யானைகள் வெளியேறாமல் இருக்க அகழியை ஆழப்படுத்த வனத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தாயை பிரிந்த நிலையில் சாலையில் கிடந்த புனுகு பூனை குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே உள்ள கோழிப்பாலம் பகுதி சாலை ஓரத்தில் 2 புனுகு பூனை குட்டிகள் கிடப்பதை கல்லூரி மாணவர்கள் கண்டுள்ளனர். அதில் ஒரு குட்டி உயிரிழந்த நிலையில் மற்றொரு குட்டி உயிருடன் இருந்துள்ளது. அதை பத்திரமாக மீட்ட கல்லூரி மாணவர்கள் அங்கு வந்த வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தற்போது கூடலூர் வனச்சரக அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் புனுகு பூனை குட்டியை தாயிடம் சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளமநாயக்கன்பட்டியில் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. பல மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 450 காளையர்களும் களமாடினர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திறம்பட அடக்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு ஆட்டுக்குட்டி, தங்க காசு, வெள்ளிக்காசு மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சவுந்தர நாயகி அம்மன் சமேத புஷ்பவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தியதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள சிவாச்சாரியார்கள் வஸ்திரத்தை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. பின்னர் பல்வேறு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை சேர்ந்தவர் செந்தில்நாதன். உக்ரைனில் உள்ள யுவானா பிரான்கிவிஸ் தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து வந்தார். வரும் மே மாதத்துடன் மருத்துவ படிப்பு முடிவடைய உள்ள நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக சொந்த ஊர் திரும்பினார். செந்தில்நாதனுக்கு அவரின் குடும்பத்தினர் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது சொந்த ஊருக்கு வர உதவிகளை செய்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்னும் முடிக்கிறதுக்கு 3 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. அதனால் நாங்கள் பக்கத்தில் உள்ள பார்டர் போயிட்டு ஸ்லோவாக்கியாங்கிற ஒரு பார்டர்லேருந்து வந்தோம். மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் தனது காலாலேயே முகத்தில் ஓவியம் வரைந்து அசத்தியுள்ளார்.
கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஆங்கில ஆய்வுத்துறை சார்பில் லிட்டரோ 2022 என்ற தலைப்பில் ஆங்கில இலக்கியத்தை மையப்படுத்தி 7 முதல் 11ஆம் தேதி வரை 5 நாட்கள் போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் முக ஓவியம், மீம்ஸ், ரங்கோலி, ஃபேஷன் பிரைட் ஆகிய போட்டிகள் நடைபெறும். மாணவ மாணவிகள் ஆங்கில இலக்கியத்தை மையப்படுத்தியும் இயற்கையை பாதுகாப்போம், வன உயிர்களை பாதுகாப்போம், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் முக ஓவியங்களை வரைந்து அசத்தி வருகின்றனர். இதில் அக்பர் அலி என்ற முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர் தனது காலாலேயே முகத்தில் ஓவியம் வரைந்து அசத்தியுள்ளார். பிறவியிலேயே மாற்றுத்திறனாளியாக உள்ள அக்பர் அலி கால்களையே கைகளாக பயன்படுத்தி தனது வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரண் திட்டம் மன ரீதியிலான தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான உரிமைகள், நலன்கள், பாதுகாப்பு, சட்ட உதவி, மனநலம், பாலியல் நல கல்வி, உடல் நலம் தொடர்பான வழிகாட்டுதல் மற்றும் உதவிகளை உறுதி செய்யும் வகையில் அரண் என்ற இயக்கத்தை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது. இந்த அரண் திட்டம் குறித்து பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 3.42 லட்சம் மாணவ மாணவிகள் உலக மகளிர் தினத்தை ஒட்டி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 1967 பள்ளிகள் மற்றும் 21 கல்லூரிகள் இது சேர்ந்து 3,42,340 மாணவர்கள் 3,42,340 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இந்த அரண் உறுதிமொழியை இப்போ எடுத்திருக்காங்க. தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டா பால் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி கோப்பையுடன் கோவை திரும்பிய பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7வது தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டா பால் போட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழகம் சார்பாக கோவை உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அனைத்து பிரிவுகளிலும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் முதல் இடத்தை பிடித்த நிலையில் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வெற்றி கோப்பையுடன் கோவை திரும்பிய மாணவர்களுக்கு குடும்பத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விருதுநகரில் 10 வயது சிறுமி ராஜஸ்ரீ டயர் நடுவில் உடம்பை வில்லாய் வளைத்து சமகால உருட்டல் முறையில் 100 மீட்டர் வரை லகுவ ஜராசனம் மற்றும் கண்ட பரண்டாசனத்தை இணைத்து செய்து உலக சாதனை படைத்துள்ளார். 6ஆம் வகுப்பு பயின்று வரும் ராஜஸ்ரீ கடந்த 5 வருடங்களாக யோகா பள்ளியில் பயிற்சி பெற்று வருகிறார். இவர் உலக சாதனை படைக்க வேண்டும் என ஆர்வம் கொண்டு கடந்த 7 மாதங்களாக அதற்கான பயிற்சி பெற்றார். லகுவ ஜராசனம் மற்றும் கண்ட பரண்டாசனத்தை ஒன்றிணைத்து இவர் செய்த சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளது. நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மேற்பார்வையாளர்கள் சிறுமி செய்த சாதனையை பாராட்டி சான்றிதழும் பதக்கமும் வழங்கினர்.
நீர்நிலைகளில் கழிவுநீரை கொட்டும் வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி தடங்களை ஆக்கிரமித்து சிலர் சட்டவிரோதமாக வணிக வளாகம், குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டடங்களை கட்டியுள்ளனர். எஞ்சியுள்ள நீர்நிலைகளில் பல்வேறு தொழிற்சாலை, குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுகின்றன. இதனால் குடிநீர் ஆதாரங்களான நீர்நிலைகள் மாசு அடைந்து வருகின்றன. இதனை ஆய்வு செய்ய தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2 குழுக்களை அமைத்தது. இக்குழுக்கள் நாவலூர் கிராமம் முதல் முட்டுக்காடு வரை பக்கிங்காம் கால்வாய் வழியே முட்டுக்காடு நீர்நிலை பகுதிகளை ஆய்வு செய்தன. ஆய்வின் போது கானாத்தூர், ரெட்டிக்குப்பம் பகுதிகள் தனியார் லாரி ஒன்று முட்டுக்காடு பகுதி குடியிருப்புகளில் இருந்து எடுத்து வந்த கழிவுநீரை பக்கிங்காம் கால்வாயில் வெளியேற்றுவதை கண்ட அதிகாரிகள் லாரி உரிமத்தை ரத்து செய்யுமாறு வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு பரிந்துரை செய்தனர். இதையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் லாரியின் அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீர்நிலைகளில் கழிவுநீரை வெளியேற்றும் லாரிகளின் அனுமதி சீட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலம் ரத்து செய்யப்படும் என தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த ஓதவந்தான்குடி கிராமத்தில் கோமாரி நோய் தடுப்பு மற்றும் கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் ஓதவந்தான்குடி, அகரவட்டாரம், மாதானம், ஆர்ப்பாக்கம், பச்சை பெருமாநல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பசுமாடு, ஆடு, கோழி, நாய் உள்ளிட்டவைகளுக்கு சிறப்பு பரிசோதனை செய்யப்பட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. குறிப்பாக மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட்டது. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் குறை தீர்வு நாள் கூட்டம் நடைபெறும். இந்த நிலையில் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் வரும் பொதுமக்கள் தங்களது மனுக்கள் எழுத மாவட்ட நிர்வாகம் உதவியாளர்களை நியமித்துள்ளது. மேலும் இதற்கான எவ்வித கட்டணத்தையும் பொதுமக்கள் செலுத்த தேவையில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் புதுமாவிலங்கை கண்டிகை எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ குபேர ஈஸ்வரர் எனும் அருள்மிகு ஸ்ரீ பிடி ஈந்த நாயகி சமேத ஸ்ரீ சென்னல் படியளந்த நாதர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய பூஜை தொடர்ந்து 3 நாட்களாக வேத மந்திரங்கள் ஓத பல்வேறு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக மகா யாகங்கள் நடத்தப்பட்டு புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் திரண்டு பக்தி முழக்கத்துடன் வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் கடந்த மாதம் 24ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. விழாவின் 15ஆம் நாளில் அம்மை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது விரதம் இருந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சிங்களாந்தபுரம் கிராமத்தில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை அழைத்து வந்து மருத்துவம் பார்த்து பயன்பெற்றனர். சூரிய மின் உற்பத்திக்கான கண்ணாடிகள் தயாரிப்பதற்கான பிரிவு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோபைன் தொழிற்சாலையில் தொடங்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 500 கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலை மீண்டும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதில் நவீன கட்டமைப்புகளுக்கு ஏற்ற கண்ணாடிகள், மின்சார வாகனங்களுக்கான கண்ணாடிகள் மற்றும் சூரிய மின் உற்பத்திக்கான கண்ணாடிகள் தயாரிப்பதற்கான பிரிவு ஆலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் 60,000 மரங்கள், 40 வகை அரிய தாவரங்களுடன் 3 லட்சம் சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் நகர்ப்புற வனமும் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 200 முதல் 250 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அந்நிறுவனத்தின் தலைமை செல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மதுரையில் சித்திரை திருவிழா 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பக்தர்களுடன் விமர்சையாக நடைபெற உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கொடியேற்றம், திருக்கல்யாணம் உள்ளிட்டவைகள் உள் விழாவாகவும் தேரோட்டம் நடைபெறாமலும் இருந்தது.
ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டு வழக்கமான விமர்சையோடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வும், 12ஆம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும், 13ஆம் தேதி திக் விஜயம், 14ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முத்துவாஞ்சேரி, ஸ்ரீபுரந்தான் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பயன்படுத்தி வந்த நிலையில் தங்களது பகுதிகளில் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதால் உடனடியாக கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இதனால் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரியில் வாரச்சந்தையில் ரூபாய் 48 லட்சத்திற்கு கால்நடைகள் விற்பனையானது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டி கூற்றோடு பிரசித்தி பெற்ற புதன் சந்தையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் கால்நடைகளை வாங்க வருவது வழக்கம். இந்த சந்தையில் சாதாரண நாட்களிலேயே 1 கோடிக்கு மேல் விற்பனை நடைபெறும். இந்நிலையில் தற்போது நடைபெற்ற வார சந்தையில் 500க்கும் குறைவான ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வந்திருந்தன. இதில் ஆடுகள் ரூபாய் 5000 முதல் 15000 வரை விற்பனையானதில் ஆடுகள் 15 லட்சத்திற்கு விற்பனையானது. மாடுகள் 33 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் கால்நடைகள் வரத்து குறைந்ததால் விலை சற்று கூடுதலாக விற்பனையானதாகவும் ரூபாய் 48 லட்சத்திற்கு வர்த்தகம் நடைபெற்றது எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். கைத்தொழில் கற்றுக்கொண்டால் தன்னம்பிக்கையுடன் வாழலாம் என கல்லூரி பேராசிரியை ஒருவர் கைத்தொழிலை இலவசமாக பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தமது தந்தையை இழந்ததால் நிலைகுலைந்து போனதாகவும், பல்வேறு துறைகளும் நலிந்ததால் கைத்தொழிலை கற்றுக்கொண்டதாகவும், தந்தைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பெண்களுக்கு இலவச கைத்தொழில் சொல்லித்தர தூண்டுதலாக அமைந்தது என கூறுகிறார். பணம் இருந்ததால் தம்மால் கைத்தொழில் கற்றுக்கொண்டது போல் பணம் இல்லாதவர்களுக்கு இலவசமாக கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து வரும் இவரால் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து மாதம் 10 முதல் 15,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிவிக்கிறார். ஸோ இந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட்டுக்குன்னு எந்த வருமானமும் கிடையாது. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கைத்தொழில் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. 10,000 15,000 வரையும் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏன் வந்து இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் லைஃப்பில். சரி, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தோண்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி அப்பா இல்லை, எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் என்னோட தன்னம்பிக்கையில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். மேலும் புழல் சிறையில் உள்ள பெண் கைதிகளுக்கும் இலவசமாக எம்ப்ராய்டிங் பயிற்சி அளித்து வருவதாகவும், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஓவியம் கற்றுத்தர முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கைத்தொழிலின் மகத்துவத்தை உணர்ந்து கற்றுக்கொண்டு அதனை பெண்களுக்கு இலவசமாக கற்றுத்தரும் ஆசிரியை கீதா பாராட்டுக்குரியவரே. கணவன் இழந்து வறுமை சூழ்ந்த நிலையிலும் கூட பெண் ஒருவர் தனது 4 குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள நெடுவாசல் கிழக்கு கிராமத்தில் அம்பேத்கர் நகரில் வசிப்பவர் ஸ்ரீரங்கம். கூலி தொழிலாளிகளான இவரும் இவரது கணவர் முருகேசன் தம்பதிக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு முருகேசன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததால் இக்குடும்பம் மேலும் வறுமையில் வாடி வருகிறது. கல்விக்காக மட்டுமின்றி மதிய உணவிற்காகவும் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி அவர்களின் பசியை ஒரு நேரமாவது போக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வாழ்வை நகர்த்தி வருகிறார் ஸ்ரீரங்கம். அன்றாடைக்கு ஏதாவது ஒரு நல்லது கூட ஒரு டீ வாங்கி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வேலைக்கு போனால் தான் என் பிள்ளைல காந்து வந்தாலும் முடியும். ஒரு நாளைக்கு வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு வேலை இருக்குது இல்லைங்க.
அவர் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் என்னால் வளர்க்கவே முடியும். 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அரசாங்கம் ஒரு வேலை போட்டு கொடுத்தா என் பிள்ளைகளை கவர்ந்து நம்மளும் ஒரு இதில் இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் தான் கலெக்டர் ஆஃபீஸில் 5-6 தடவை மூட்டை மனு கொடுத்தேன், ஒன்றும் சொல்லலை. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மத்திய அரசின் ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய அஞ்சல் துறையின் திருச்சிராப்பள்ளி கோட்டம் சார்பில் டெல்டா பெக்ஸ் என்ற பெயரில் மெய்நிகர் தபால் தலை கண்காட்சி திருச்சியில் தொடங்கியுள்ளது. அஞ்சல் தலை சேகரிப்பினை ஊக்குவிக்கவும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை இளைஞர்கள் மாணவர்கள் அறிந்து கொள்ளவும் 9வது ஆண்டாக நடைபெறும் தபால் தலை கண்காட்சி கொரோனா காரணமாக முதல் முறையாக இணைய வழியில் டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் புவிசார் குறியீடு பெற்ற சிறப்பு வாய்ந்த அரும்பாவூர் மரச்சிற்பங்களையும் கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையிலும் அதேபோல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு அடுத்தபடியாக புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சை நெட்டி கலைகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் சிறப்பு அஞ்சல் தலை உரைகள் வெளியிடப்பட்டன. திருவள்ளூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து கொள்ளையடித்த 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளக்குளம் கிராமத்தில் உள்ள பாலமுருகன் என்பவரது வீட்டில் கடந்த 1ஆம் தேதி அதிகாலையில் புகுந்த ஒரு பெண் உட்பட 7 பேர் தங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி 117 சவரன் தங்கம், 2.5 லட்சம் ரொக்கம் மற்றும் சொத்து ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது சம்பவ இடத்தில் குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் எண்கள் டவர் மூலமாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஆய்வின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகள் கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக கோவை சென்ற தனிப்படை காவல்துறையினர் 9 பேரை கைது செய்தனர். இவ்வழக்கில் உண்மையாக கொள்ளையடிக்கப்பட்ட நகை 44 சவரன் மற்றும் 1 லட்சம் ரொக்கம் மட்டுமே என தெரிய வந்தது. மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்து கொள்ளை போன சொத்துக்களை மீட்டெடுத்த தனிப்படையினரை ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வெகுவாக பாராட்டினார். கள்ளக்குறிச்சி சித்தலூர் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பெரியாண்டவர் பெரிய நாயகி சுவாமிகளுக்கு பன்னீர், சந்தனம், இளநீர், கபம், திரவிய பொடி உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 75% மானியத்தில் கால்நடை வளர்ப்போருக்கு தீவன புல் வெட்டும் கருவிகள் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 150 பயனாளிகளுக்கு 22.13 லட்சம் ரூபாய் மதிப்பில் தீவன புல் வெட்டும் கருவிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் சிறுவர்கள், மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அறிவுசாரன் மையம் நகராட்சி சார்பில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு நகராட்சி ஆணையர் ராஜாராம் தலைமை வகித்தார். இதில் நகர்மன்ற தலைவர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். 1 ஆண்டு காலத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு அறிவுசார் மையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கோவில்பட்டி நகரில் உள்ள சிறுவர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தேவார பாடல் பெற்ற தலமான பிரகன்நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி கோவிலில் ஆதிசேஷன் மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்து இழந்த தன் சக்தியை பெற்றார் என்று நம்பப்படுகிறது. பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. வரும் 17ஆம் தேதி திருத்தேரோட்டம், 18ஆம் தேதி பஞ்சமூர்த்திகளும் மகாமக குளக்கரையில் எழுந்தருள பங்குனி உத்திர தீர்த்தவாரி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவிலிருந்து போதைப் பொருட்கள் வாங்கி பதுக்கி வைத்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்த வழக்கில் கைது நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
சென்னையில் ரோஹித் மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு போதைப் பொருட்கள் விநியோகம் செய்த காதர் மொய்தீன், நாகூர் அனீஃப் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக ஆந்திராவில் போதைப் பொருள் தயாரிக்கும் ஆய்வகத்தை கண்டுபிடித்துள்ள தனிப்படை போலீசார் வடசென்னை பகுதிகளில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் விற்பனையை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு கூடம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்டவைகள் இருந்தும் நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் பேருந்து நிலையத்தில் கடை நடத்துபவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் பயணிகள் வெயிலில் காத்திருக்கக்கூடிய நிலையும், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பராமரிப்பின்றி செயல்படாமலும், பாலூட்டும் அறையும் பயனற்று கிடப்பதால் நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் ஆலையில் கடலில் குழாய்கள் பதிப்பதற்காக 500 டன் எடை கொண்ட ராட்சத எந்திரம் மும்பையில் இருந்து கண்டெய்னர் லாரி மூலம் கொண்டுவரப்பட்டது. குழாய் பதிக்கும் இயந்திரம் மற்றும் ஆயில் செலுத்தும் இயந்திரம் என 2 எந்திரங்களும் குடிநீர் ஆலையில் பொருத்தப்பட்டு கடலில் குழாய் பதிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாளர்கள் கடந்த காலங்களில் இருந்தது போலவே 40 ரூபாய் கூலியை பெற்றுக்கொண்ட பிறகே நெல்மணிகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிறார்கள். நெல்மணிகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிறார்கள் என்றும் இவை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றால் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து செங்கல்பட்டு வரும் மார்க்கத்தில் உள்ள பாலத்தில் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி மார்ச் 20ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மதுராந்தகம் பகுதியிலிருந்து செங்கல்பட்டுக்கு பேருந்துகள் வேறு வழியாக சுற்றிக் கொண்டு செல்வதால் மாணவ மாணவிகள் பாலத்தின் கரையில் இறங்கி செங்கல்பட்டுக்கு 7 கிலோமீட்டர் நடந்தே செல்லும் நிலை உள்ளது. இதனால் காலை நேரங்களில் தற்காலிகமாக நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திருமேனிநாதர் துணைமாலை அம்மன் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பங்குனி திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மற்றும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி ரிஷப வாகனம், மயில் வாகனம், சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வரும் 16ஆம் தேதி திருக்கல்யாணமும் 17ஆம் தேதி மகா தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி 48வது வார்டு உட்பட்ட வள்ளிநாயகபுரம் 1 முதல் 5 தெருக்களில் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் பெய்யும் மழை நீர் 3 அடி உயரத்திற்கு தேங்கி நிற்கிறது. இதனால் வாறுகால் அமைத்து தர வலியுறுத்தி மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் மனு அளித்தனர். அப்போது கூறிய அந்த பகுதி மக்கள் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாத பட்சத்தில் தங்களது ஆதார், ரேஷன் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாநகராட்சி மேயர் ஆணையாளரிடம் திருப்பி ஒப்படைப்போம் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். வள்ளிநாயகபுரம், கால்டோல் காலனி, சிஜி காலனி, இந்த 3 பகுதி வந்து சேர்ந்துருக்கோம். இதில் கடந்த 40 வருஷமாக எங்கேயுமே கான் வசதி இல்லை. அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு மலைக்கும் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ரோட்டில் தண்ணி கட்டி இடுப்பு வரைக்கும் தண்ணி கட்டி இருந்து அது வீட்டுக்குள்ளே போய் வீட்டு கிச்சன் வரைக்கும் முட்டு வரைக்கும் தண்ணிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உள்ள குண்டூர் நாடு, வாழவந்தி நாடு,
தேவானூர் நாடு உள்ளிட்ட ஊராட்சிகளில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்களை தனியார் நிறுவனம் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் இதை ரத்து செய்திட வேண்டும், பதிவு செய்த அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக பழங்குடியினர் மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் தாலுகாவுக்குட்பட்ட சித்தலிங்கமடம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு செயல்பட்டு வந்த அரசினர் மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்டதால் பழைய பள்ளி கட்டட வளாகத்தில் மது குடிப்பது போன்ற செயல்களில் சமூக விரோதிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதால் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.